என் உயிரினும் மேலான ஆத்மபந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ மலையப்பன் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்வோம். சஹஸ்ரநாமத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். மகாக்கிரமோ மகாகர்ம மகாக்கிரமோ மகாகர்ம மகாக்கிரமோ மகாகர்ம மகாதேஜோ மகாரகः மகாதேஜோ மகாரகः மகாதேஜோ மகாரகः மகாக்கிரமோ மகாகர்ம மகாதேஜோ மகாரகः மகாக்கிரமோ மகாகர்ம மகாதேஜோ மகாரகः மகாக்கிரமோ மகாகர்ம மகாதேஜோ மகாரகः மகாகிருதர் மகாயக்ஞ மகாகிருதர் மகாயக்ஞ மகாகிருதர் மகாயக்ஞ மகாயக்ஞோ மகாஹவிகி மகாயக்ஞோ மகாஹவிகி மகாயக்ஞோ மகாஹவிகி மகாகிருதர் மகாயக்ஞ மகாயக்ஞோ மகாஹவிகி மகாகிருதர் மகாயக்ஞ மகாயக்ஞோ மகாஹவிகி மகாகிருதர் மகாயக்ஞ மகாயக்ஞோ மகாஹவிகி மகாக்கிரமோ மகாகர்ம மகாதேஜோ மகாரகः மகாகிருதர் மகாயக்ஞ மகாயக்ஞோ மகாஹவிகி மகாக்கிரமோ மகாகர்ம மகாதேஜோ மகாரகः மகாகிருதர் மகாயக்ஞ மகாயக்ஞோ மகாஹவிகி மகாக்கிரமோ மகாகர்ம மகாதேஜோ மகாரகः மகாகிருதர் மகாயக்ஞ மகாயக்ஞோ மகாஹவிகி. இந்த 4 லைனை 3 மட்டும் சொன்ன மாதிரி சொல்லிட்டு முதல்ல சொல்லிடுவாங்க. சனிக்கிழமை விசேஷம், புரட்டாசி 2வது சனிக்கிழமை மலையப்பனை பிரார்த்தனை பண்ணுற புண்ணியம். பிரார்த்தனை ஒரு வாட்டி கூப்பிட்டாலே ஓடி வந்துடுறேன் மலையப்பன். அப்பேற்பட்ட உன்னதமான தெய்வம், காக்கக்கூடிய கலை பிரத்யட்ச தெய்வமாக மலையப்பன் இன்றைக்கும் பூலகில் நம்மை படைத்து நம்மை காக்கிறான் என்றால் அவனுக்கு ஈடு யாருமே கிடையாது. பாதம் பணிவோம், பிரார்த்தனை செய்வோம், பலன் அடைவோம். 40க்கு 40. இது என்ன 40 சொல்லி நினைக்கிறடா? 40 வயது மட்டும் நீ சாப்பிட்றது உடம்புக்கு இருக்கும். 40 வயசுக்கு அப்புறம் உடம்பு சொல்கிறபடி நீ சாப்பிட்ணும். இந்த நோயெல்லாம் வர காரணமே 40 மட்டும் நம்ம நினச்ச நேரத்தில் நினச்சதெல்லாம் சாப்பிட்றோம். அது நல்லா உடம்புல ஊறி 40க்கு அப்புறம் அது வேலையை அது ஆரம்பிக்கிறது. முதல்ல நீ சொன்னது உடம்பு கேட்டுது, அதுக்கப்புறம் 40க்கு அப்புறம் உடம்பு சொன்னது நீ கேட்கணும். அப்போ தேவையில்லாத வியாதி, தேவையில்லாத மனக்குழப்பெல்லாம் வச்சு அதில் பாதி வியாதி, குடும்ப பாரம், வேலை பளு, அதனால் வியாதி, மன அமைதி இல்லாமல் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கிறதுனால பிபி சுகர் என்னென்னவோ சொல்கிறான். இதெல்லாம் காரணம் ஆகார நியமனம் ஒன்று. 40 வயசு மட்டும் கல்லே மண்ணாக சாப்பிட்லாம். 40க்கு அப்புறம் மண்ணை கூட யோசித்து கேட்டு அது உடம்பு அக்செப்ட் பண்ணிக்கிறதா அப்படின்றத பார்த்து நான் சாப்பிட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். அதனால தான் அந்த நேரத்தில் பெரியவாள்லாம் சின்ன வயசுலேருந்தே கிராமத்தில் இருக்குச்சு. கிராமம்னு சொல்கிறத தவிர அதிலேருந்து அமைதி, அதிலேருந்து ஆரோக்கியம், அதிலேருந்து இயற்கையோடு ஒண்டி போன மாதிரி இந்த வாழ்க்கை இப்போ யாருமே வாழறதில்லை. ஆமாம், கிராமமாக என்னத்தை கண்டோன்னு நினைக்காதீங்க. உடம்பு தான் ஆதாரம், பணம் ஆதாரம் இல்லை வாழ்க்கைக்கு. உடம்பு ஆதாரம் இருந்தால் தான் பணத்தையும் சம்பாதிக்க முடியும். அதனால் பணம்னு போயிட்டு 40 வயசு மட்டும் இரவு பகல்லாம் வேலை செய்கிறான். நான் தான்ட்டான். இந்த 40க்கு அப்புறம் கை இழுக்குது, கால் இழுக்குது, முட்டி வலிக்கிறது. காரணம் இந்த 40 வயசு மட்டும் நம்ம தேவைக்கு அதிகமாக, அளவுக்கு அதிகமாக சரியை ஏற்றுக்கிறதுன்னு நம்ம செஞ்சுட்டே இருந்தோம். சாப்பிட்றதுலேருந்து, தூங்குறதுலேருந்து, வேலை பளுவுலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன். இது காரணம் நம்மளால் முடியும் தான். முடியாத மேன் கேன் டூ ஒண்டர்ஸ். பட் இருந்தாலும் இதுவே நிலைக்குமா நீடிக்குமான்ற கேள்வி கேட்டு நம்ம ஆகாரத்துலேருந்து, வேலை செய்யறதுலேருந்து, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலேருந்து, ஏன்னா எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணி தான் அமைச்சிருக்கான். மூச்சு விடுறதுலேருந்து, கைகால் அசைவுலேருந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணி தான் இறைவன் நம்மளை படைச்சிருக்கான். நீ அதுக்கு மேலே அவன் ஓவர் பர்னை கொடுத்துட்டு
ஓவராக வேலை செஞ்சுட்டு இருக்கோல குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? அதனால் எதுவுமே லிமிட், அளவுக்கு மேலே போச்சுன்னா அமிர்தமே நஞ்சுன்ற மாதிரி 40 வயசு மட்டும் நம்ம சொல்கிற கேட்குது உடம்பு, 40க்கு அப்புறம் உடம்பு வந்து சொல்கிறத நம்ம கேட்குறோம். அப்போ வியாதி, மனக்கவலை, இப்படி பல தொந்தரவுகள் வருது. அதெல்லாம் சிந்தித்து செயலாற்றுங்கன்னு கண்ணன் சொல்கிறார். இது தேவையா, இது சாப்பிட்லாமா, இப்படி செய்யலாமா என்று 40 வயசுக்குள்ளேயே ஃபிக்ஸேஷன் ஆஃப் டூயிங் திங்ஸ் இன் லைஃப். அது 40க்கு அப்புறம் அதையே 40 வயசில் செய்யாத 40 வயசு செய்ய முடியும். ஏன்னா அப்பயே நம்ம எல்லாம் ஸ்டிப்புலேட் பண்ணிட்டோம், இவ்வளோ தான், இப்படி தான்ட்டு இப்படி தான் இருக்கணும்ட்டு. சாப்பாடுலேருந்து 40 வயசு மேலே ஜாஸ்தி செய்யும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா 40 வயசுக்குள்ளேயே சரி பண்ணிட்டோம்ல, அது மேலே கொஞ்சம் இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிக்கும். சாப்பாடுலேருந்து தூக்கத்துலேருந்து எல்லாமே 40 வயசுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் ஆடி தீர்த்தோம்னா 41க்கு அப்புறம் அது சொல்கிற கேட்குறோம், அது சொல்கிறபடி ஆடி தான் ஆகணும். அதனால் புரிந்து சிந்தித்து செயலாற்றுங்கள் என்று கண்ணன் சொன்னபடி நம் வாழ்க்கையை நாம் தான் அமைத்து கொள்ள வேண்டும், 2 நாள் கொடுக்கப்பட்ட இந்த சரீரம் பூமியில் இருக்கும் வரை. அதனால் தெளிந்து தெரிந்து புரிந்து நம்ம புரிந்து கொண்டவர்களாக நான் செயல்பட்டு செயலாற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய பாதாரந்தங்களே சரணம்.